ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் பொரி நம்ம வச்சுருப்போம், அதே மாதிரி சாதம் இருக்கும். சாதம் மீந்து போனால் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இட்லி மாவு பழசாகி போச்சு, புளிச்சு போயிடுச்சு, அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கும் கவலைப்படாதீங்க. அதை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை. அதுக்கு இட்லி மாவு எடுத்துக்கணும். இட்லி மாவோட நம்ம சாதம் பொரி அரைச்சி மிக்சியில் அரைச்சி நம்ம செய்யும்போது அந்த தோசை மாவோட புளிப்பு இருக்காது. நீங்கள் வெள்ளை சாதத்துக்கு பதிலாக வெள்ளை அவல், சிவப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள்: ஒரு பவுல் நிறைய சாதம் எடுத்திருக்கேன், அதே பவுல் அளவு நிறையா இட்லி மாவு எடுத்திருக்கேன், அதே பவுல் அளவு பொரி எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு. இப்போ சாதம், பொரி, உப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கணும். மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் சாதம், பொரி, உப்பு போட்டு பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கேன், இந்த பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். இதில் போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற இட்லி மாவு இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இட்லி மாவு ஊற்றியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், எப்போ ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இது சூப்பரான ஒரு தோசை. பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வேணால் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தோசைக்கெல்லாம் ஹீட்டாக இருக்குது. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல் ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சென்டரில் கொஞ்சமாக கல் தோசை மாதிரி ஊற்றணும். அந்த மாதிரி பவுன் போல் விழணும். இப்போ ஓரமாக கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அதே திருப்பி போட்டணும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் சூப்பரான பஞ்சு போல தோசை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், தோசை ரெடி. நிறையா பூல் போல் அதில் நல்லா சூப்பராக இருக்கும். தோசையும் சாப்பிட்டா பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக காரமாக நீங்கள் வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தோசை. இப்போ அடுத்த தோசையும் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். சூப்பரான பஞ்சு போல தோசை, பன் தோசை ரெடி பண்ணி வச்சு பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.